ஹலோ, பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு சுகம் கிடைக்கலையே, எப்பதான் இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. நம்ம மத்தியில அருமையான பிரதர் சார்லின் பிரதர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு சாட்சி கேட்கலாமா? சார்லின் பிரதர், உங்களுக்கு என்ன வியாதி இருந்துச்சு சொல்லுங்களேன். இன்னைக்கு பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போது எனக்கு நைட் ஜுரம் வரும், வாமிட் வரும் பஸ்ஸில். அப்போது மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரும். 1 வீக்காக அந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்தது. சிஎம்சி வெள்ளூரில் இப்போ செக் பண்ணி பார்த்ததுல பிளட் கம்மியாக இருக்குது, 3 புள்ளி தான் ஹெச்பி இருக்குது ஹீமோகுளோபின் சொல்லிட்டு ஒரு பேக்கெட் ஃப்ரீயாக பிளட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி பிளட் கேன்சர் இருக்குது, 40 லட்சம் செலவாகும் இதுக்கு உங்களுக்கு, அதனால இதெல்லாம் ஓகேவா உங்களால் பே பண்ண முடியுமாலாம் கேட்டாங்க. எங்களால் முடியாதுன்னு சொல்லி அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் தான் எடுத்தோம். சரி, அங்கே ஒரு சில இது டெஸ்ட்லாம் ஃப்ரீயாக தான் எடுத்தாங்க. ஓகே, மற்றபடி பக்கத்துலேயே ரூம் எடுத்து 10 மாதம் எடுத்ததுனால ஒரு 6 லட்சம் வரைக்கும் செலவாகி பரிபூர்ண ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்காரு. பிரைஸ் காட். பாருங்களேன், பிளட் கேன்சர்ல இருந்தே ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறாருன்னா என்னங்க போங்க, உங்க வியாதியெல்லாம் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே. ஆமா, பைபிள்ல ஒரு அழகா வசனம் இருக்கு, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார்லின் பிரதருக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் வியாதியிலிருந்து சுகம் கொடுப்பார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, உங்க வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டா? கிருபையுள்ள பிதாவே, என் வியாதியிலிருந்து யார் எனக்கு சுகம் தருவார்? மருத்துவர்லாம் ஆண்டவரை கை விரிச்சிட்டாங்களே, அல்லது மருத்துவத்திற்கு அதிகமா செலவு பண்றேனே, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, எனக்கு ஒரு சுகம் உண்டாகாதா என்று காத்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பரிபூரண சுகத்தை தந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின்படி சுகத்தை தந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதீங்க, சுகப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு. God bless you.